Hi friends, welcome to Saturday recipes. இப்போ நம்ம கேரட் அல்வா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிறோம். இதில் 1/2 லிட்டர் பால் தண்ணி எதுவுமே கலக்காமல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். பாலில் தண்ணி கலந்தோம் அப்படின்னா அல்வா பண்ணும்போது நமக்கு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்காது. ஸோ அதனால் தண்ணி எதுவுமே கலக்காமல் நல்லா காய்ச்சி எடுத்து இப்போ நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிறோம். நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அல்வா பண்ணும்போது ஒட்டாமல் வரணுன்றதுக்காக நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கணும். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம முந்திரி, திராட்சை நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு நிறையா முந்திரி வேணும் அப்படின்னா நீங்கள் நிறையா எடுத்துக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் அல்வா பண்ணுறதுக்கு 1/2 கிலோ கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை அந்த நெய்லேயே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு கிடச்சிருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து நல்லா ஆற வைக்கணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கிறோம். எதனால் கிரைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அல்வா நம்ம நல்லா சாஃப்டாக கிடைக்கணும், சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. எகைன் நம்ம அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேரட்டை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். மறுபடி இதில் கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சி ஏதாவது இருந்தால் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணுறதுல போயிடும். ஸோ அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். மறுபடி ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம பால், இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாலை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடணும். இதில் நம்ம தண்ணி ஊற்றாமல் காய்ச்சினால இந்த திக்னஸ் இருக்குது. தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா பால் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப தண்ணியாக வர ஆரம்பிச்சிடும் கிளறும் போது. ஓகேவா? அதனால தான் தண்ணி ஊற்றாமல் பால் காய்ச்சினது. பாருங்கள், இப்படி நல்லா பொங்கி வரும்போது நம்ம கையெடுக்காமல் நல்லா கிளறணும். கிளறிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அல்வாவுக்கு முக்கியமே நம்ம நல்லா கிளறது தான். ஸோ அதனால் கிளறிட்டே இருக்கணும். இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் 400 கிராம் சுகர் ஆட் பண்ணணும். 1/2 லிட்டர் பால், 1/2 கிலோ கேரட், 400 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கணும். மெஷர்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு மறுபடியும் ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி வரும். மறுபடியும் இதை நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கணும். கையெடுக்காமல் நல்லா கிளறணும். கிளற தான் நம்மளுக்கு அந்த அல்வாவோட டேஸ்ட் வரும். இப்போ நம்மளுக்கு ஒரு 85% அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது இன்னொரு 10 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், இதை நல்லா கிளறணும். இப்போ நம்மளுக்கு நல்லா கிளறி ஓரளவு திக்காக வந்ததுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதில் நம்ம நெய் ஆட் பண்ண தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா நம்ம கிளறணும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நெய் ஆட் பண்ணி கிளறோம். இப்போ ஒரு 95% நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு பெரிய ப்ராசஸாக இருக்கும். பட் இது பண்ணுறதுக்கு ஒன்லி 1/2 hour மட்டும்தான் நம்மளுக்கு ஆகும். ரொம்பலாம் ஆகாது. நல்லா கிளறணும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி, திராட்சையை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு எகெயின் நம்ம நல்லா கிளறணும். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கா? அல்வா இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கரெக்டான பதத்துக்கு இப்போ நம்மளுக்கு அல்வா வந்துருச்சு. பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த பதத்தில் இருக்கணும். இப்படி இருந்தால் நம்மளோட அல்வா ரெடி. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்மளோட அல்வாவை அதில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இதில் முந்திரி, திராட்சை வச்சு நான் டெக்கரேட் பண்ணிட்டேன். இப்போது நம்மளோட கேரட் அல்வா ரெடி. பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி கேரட் அல்வா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாட்டர்டே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.